அப்பீரியன்ஸ்னு வரும்போது இந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் நான் எடுக்கிறேன். ஓகே. அந்த பசங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவானுங்க. எந்த விஷயத்துலனா கம்யூனிகேஷன்ல மெயினா. நான் வந்து நேத்து ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்க வந்து ஒரு டயர் 3 சிட்டிலேருந்து ஒரு பையன் வந்திருந்தான். எல்லாரும் இங்கிலீஷ்ல நாங்க இன்ட்ரோ பண்ணிக்கிட்டோம். அவன் வந்து நின்னுட்டு நான் தமிழ்ல இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொன்னான். அவன் வந்து நல்லா அட்டையர் போட்டுருந்தான். நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. நல்ல அட்டையர் போடாம ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்கிற பசங்கலாம் வந்து ஒதுக்குவாங்க. நான் பார்த்துருக்கேன். கம்யூனிகேஷனே நல்லா இருந்தாலும் ஒதுக்குவாங்க. நேத்து அவன் அது இருந்தனால அவன் கம்யூனிகேஷன் எப்படின்னா, நான் தமிழ்ல பேசிக்குவான்னு அவன் தைரியமா சொன்னான். அவன் பேசினான். அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க வந்து அவன் வளரணும்னு சொல்லிட்டு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ஓ, ரியாலிட்டியை காமிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம். பட் வேர்ல்டு லெவலில் போகும்போது கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் லாங்குவேஜஸும் முக்கியம். அப்படி உள்ள இன்வால்வ் ஆச்சு. ஓகே. அப்பீரியன்ஸ் அவன் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருந்தான். பட் கன்சிஸ்டண்டாக அவன் அப்படி இருக்கிறனாலே பீப்புள் ரெகனைஸ், பீப்புள் கம் ஃபார்வர்ட். இதுதான் வேணும். ஆக்சுவலி ஒரு பையன் வந்துட்டு அந்த எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றான்ன்றது புரிஞ்சுக்குது. நான் இருக்கேன்ப்பா, பாத்துக்கலாம், இதை இப்படி மாத்தலாம்ன்றது சொல்றதுக்கான அந்த கம்யூனிட்டி தானே நம்மளுக்கு வேணும். ஆமா ஆமா. அப்போ அந்த பையனுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அவன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டான், அது ஒரு மேட்டர் தானே அந்த இடத்துல.